வணக்கங்க. காலையிலிருந்து சிலுவை தியானங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. சர்ச்சிலேயும் 7 வார்த்தைகள் கேட்டிருப்பீங்க. இல்லைன்னா விசேஷித்த செய்தியாளர்கள் அல்லது நம்முடைய பாஸ்டரே சிறப்பான ஒரு செய்தியை கொடுத்துருப்பாங்க. ஆனால் நிறைய பேசுறதுக்கு இந்த குட் ஃப்ரைடே நாளில் இருந்தாலும், இன்னைக்கு நானும் ஒரு காரியத்தை ஒரு நபரை பற்றி உங்களோடு கூட ஜஸ்ட் பேசலாம்னு சொல்லி யோசித்தேன். அது யார் அப்படின்னு சொன்னால் பரபாஸ். பரபாஸ் சுவிசேஷத்தினுடைய 4 சுவிசேஷத்தினுடைய பரபாசு பேர் வந்திருக்குங்க. அப்படின்னா அது எவ்வளோ முக்கியமான ஒருவராக இருந்திருக்கணும்னு பாருங்களேன். 4 சுவிசேஷத்துலையும் இருக்குது. மத்தேயு 27வது அதிகாரத்தில், அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். இந்த மத்தேயு 27வது அதிகாரத்தில் இருக்குங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கனுடைய புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தில் கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தான். பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள். இது மார்க் 15வது அதிகாரத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூக்காவது புஸ்தகத்தில் நம்ம மருத்துவர் கூட அவரை விடலை. 23வது அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு இவனை அகற்றவும் பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கவும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். அது மட்டும் இல்லாதபடிக்கு நம்ம யோவானோ 18வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறாரு. அப்பொழுது அவர்கள் எல்லாரும் இவனை அல்ல பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனாயிருந்தான். பரபாஸ் 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 இந்த பரபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை நாட்களில் அறிமுகமாகிறார். அதுக்கு முன்னாடி எங்கேயுமே இல்லை. இயேசு கிறிஸ்து பிறந்த போது பரபாசை பற்றி பார்க்கல. இந்த பரபாசனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அதெல்லாம் பற்றி நான் அதிகமாக பேச வரல. நிறைய பேர் எழுதுறாங்க. இதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பரபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார், அவருடைய சிலுவையில் வந்தார் அப்படிங்கிற நம்பிக்கையும் உண்டு. புரட்சியாளர்களினுடைய தலைவனாக இருந்தார் அப்படிங்கிறதான ஒரு பேச்சு உண்டு. காண மறந்த உண்மைகள். இங்க பரபாசனுடைய அந்த சினாரியாவை கொஞ்சம் பார்க்கலாமே. இப்போ பாருங்க, இப்போ போடுவாங்க பாருங்க. ஒருவேளை பிலாத்து பார்த்த பார்வையும் யாரை விடுதலை ஆக்கலாம், இவர் நீதிமான் மாதிரி தெரிகிறார, இவரை விடுதலை ஆக்கலாமா அல்லது பரபாசம் விடுதலை ஆக்கலாமா? ஜனங்கள் அங்கிருந்து கத்துறாங்க, இயேசு கிறிஸ்துவையா இல்லையா இல்ல பரபாசையா? இந்த பிரதான ஆசாரிகள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் தூண்டி விடுறதுல ரொம்பவும் தைரியமா அவங்க வேலையை சரியா செஞ்சுட்டு இருக்காங்க. எந்த காரணத்தை கொண்டும் இயேசு கிறிஸ்துவை விடுதலை பண்ணிடக்கூடாது, பரபாசை தான் விடுதலை பண்ணணும். அப்போ அந்த பரபாசு மேல இவ்வளவு முக்கியத்துவம் போகும்போது, அப்போ அந்த பரபாசனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஒரு கள்ளனா தான் பார்க்குறாரு, ஒரு கொள்ளக்காரனை தான் பார்க்குறாரு. அப்படி பார்வையில் இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு அப்படி ஜனங்களை பார்க்குறாரு. இயேசு கிறிஸ்துவ போட்டியாளனா பார்க்குறாரு, ஜனங்களை பார்க்குறாரு. இப்போ ஜனங்கள் அவர்களை பரபாசை விடுதலையாக்கும் அப்படிங்கும்போது இந்த பரபாசனுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கும் இல்லையா? அதை தான் நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். காண மறந்த உண்மைகள். பரபாசனுடைய எண்ணம், வாவ், ஜனங்கள் என் மேலே வச்சிருக்கிறதான ஒரு அன்பு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிலாத்து மன்னிப்பு கொடுக்குறாரு. மன்னிப்பு கொடுக்கும்போது, ஓ, என் மேலே பிலாத்து அவர் கொடுத்த மன்னிப்பு. ஜனங்கள் அங்கிருந்து ஒரு கத்தி சொல்றாங்க, பரபாசை விடுதலையாக்கும். இன்னொன்று பிரதான ஆசாரியர்களும் தூண்டி விடுறாங்க. அப்படின்னா எனக்காக பேசுவதற்காக ஒரு கூட்டம், என்னை சார்ந்த ஒரு கூட்டம். இந்த பார்வையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை பரபாசை அப்படி அழகாக அப்படி தூக்கிட்டு அப்படி மேலே போயிருக்கும். ஆனால் பரபாசனுடைய இடத்துலேருந்து காண மறந்த உண்மைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். 3 விஷயத்தை தான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்பு. திடீர்னு பரபாசு மேலே இந்த கூட்டத்துக்கு ஒரு அன்பு வந்துருச்சு. பிரதான ஆசாரியருக்கு ஒரு மகா பெரிய ஒரு அன்பு. ஒருவேளை அந்த அன்பு வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அங்கே இல்லாமல் இருந்திருந்தார்னா வந்திருக்குமாங்கிறது தெரியாது. அப்படின்னா அந்த அன்பு போலியான ஒரு அன்பு. அந்த அன்பு வந்து பார்த்தீங்கன்னா பைபிளில் போட்டிருக்கு, பொறாமையினால வந்தது. எதனால? இயேசு கிறிஸ்து மேலே இருந்த பொறாமையினால பரபாசு மேலே அன்பு வந்துருச்சு. நல்லா இருக்குல்ல? அப்படின்னா பரபாசனுடைய பார்வையில் அந்த அன்பு உண்மையான அன்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா மறக்காணாத உண்மை என்னன்னா, அந்த அன்பு பொறாமையினால வந்த அன்பு. பரபாசு மேல ஒரு அன்புள்ள ஒரு கூட்டம் வந்து நிக்குது.
அந்த அன்பு பொறாமையினால, முழுவதும் பொறாமையினால, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால பரபாசு மேல ஒரு அன்பு வந்திருக்கு. ஒரு அன்பு. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேருடைய அன்பு அப்படிதான் இருக்கும். காண மறந்த அன்பு. இதுல பரபாசு பார்க்க வேண்டிய அந்த அன்பு யாரிடத்தில் இருக்கு அப்படின்னா, யாரை கொலைபாதகனாய் இந்த பரபாசு பார்க்கிறாரோ, யாரை ஒரு எதிராளியாய் என்னுடைய காம்படிட்டரா பார்க்கிறாரோ, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அன்பு தான் உண்மையான அன்புங்கிறது தெரியாம போச்சு. அதாவது இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கக்கூடிய அன்பு தான் உண்மையான அன்பு அப்படிங்கிறது பரபாசுக்கு தெரியல. மக்களிடத்துல இருக்கக்கூடிய அன்பு, அந்த அன்பு ஒரு மாயமற்ற அன்புன்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் மாயமற்ற அன்பு அங்கதான் இருக்கு, இயேசு கிறிஸ்து கிட்ட தான் இருக்கு. ஆனா இவருக்கு தெரியல. என்ன, என்னுடைய எதிராளியை பார்க்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது அவர்கிட்டயே அந்த அன்பு கிடைக்கும். நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பு கிடைக்கிறதுல அன்பை தேடுறது இல்லை. ஆனால் அவர்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான அன்பு இருக்குது. மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அன்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறாமையில இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கும். நம்ம 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் தெளிவாக போட்டிருக்கோம், அன்பை பற்றி போட்டிருக்கோம். அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மட்டும் ஒருவரே சொந்தக்காரர். அவருடைய அன்பு தான் உண்மையானது அன்பு. அவருடைய அன்பு தான் அகாப்பே அன்பினால நேசிக்கிறார், நம்மை முழுவதுமாக நேசிக்கிறார். ஆனால் அவரை எப்படி நம்ம பார்க்குறோம்? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏண்டவரே எனக்கு இப்படி பண்ணலை அப்படி பண்ணலைன்ட்டு அவர் மேலே குற்றச்சாட்டக்கூடியவங்களாக தான் பார்க்குறோம். எனக்கும் பரபாசுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னே தெரியல. பரபாசனுடைய காண மறந்தது இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய அன்பை பார்க்க முடியல, ஜனங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அன்பை தான் பார்க்க முடியுது. இந்த ஜனங்களிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு ஒரு பொறாமையினால் ஒரு வந்த அன்பு. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டங்கள்லாம் கத்துறாங்க, பிரதான ஆசாரியை ஏவி விடுறாங்க. அதாவது பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும். ஒரு பரிந்துரைப்பு, ஒரு போலியான பரிந்துரைப்பு. என் பார்வை என்ன அப்படின்னா, அந்த ஜனங்கள் அவ்வளோ தூரம் கத்துனாங்களே, பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும், ஒரு பரிந்துரைப்பு. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும், பரபாசை எங்களை விடுதலையாக்கும். இந்த பரபாசு காண மறந்ததான ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் என்னுடைய மன்னிப்புக்காக பரிந்துரைக்கக்கூடிய ஒரே ஆண்டவர். அந்த மக்களுடைய பரிந்துரைப்பு ஒரு போலியானது. இந்த உலகத்தில் தற்காலிகமான ஒரு மன்னிப்பிற்காக அந்த பரிந்துரைப்பு கொடுத்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இவர் யாரை பார்க்கிறார்? கொலைபாதகரார், என்னுடைய எதிராளியா, நான் சிலுவையில் அறையப்பட வேண்டுமா அல்லது அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டுமா? அந்த பார்வையில் பார்க்கும்போது இயேசுவை அவர் பார்க்கிறார், சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறார். ஆனால் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரபாசுக்காகவும் அவர் பரிந்துரைக்கிறார் அப்படிங்கிறது இந்த பரபாசுக்கு தெரியாமல் போச்சு. ஒரு போலியான ஒரு பரிந்துரைப்பு மக்களிடத்திலிருந்து வருது, காண மறந்த ஒண்ணு. இயேசு கிறிஸ்து, பரபாசே உனக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார், அவர் உனக்காக பரிந்து பேசுகிறார், பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். இது நமக்கு தெரியல, பரபாசுக்கு தெரியல. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, பிலாத்தினிடத்திலிருந்து ஒரு மன்னிப்பு கிடைக்குது. என்ன மன்னிப்பு? பரபாசை விடுதலையாக்குகிறார், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறார். ஒரு மன்னிப்பு, வா, ஒரு மகாபெரிய ஒரு கொண்டாட்டம் இல்ல, எனக்கு ஒரு மன்னிப்பு கிடைத்து விட்டது. அந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். பரபாசையை காண மறந்த உண்மை என்னென்றால், உனக்கு உண்மையான மன்னிப்பை கொடுக்கிறவர் அவர்தான், இந்த பிலாத்து அல்ல. பிலாத்து உலகத்தினுடைய தண்டனையிலிருந்து மன்னிப்பை கொடுக்கலாம், ஆனால் உன்னுடைய பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய ஒரே தகுதி படைத்தவர் அவர்தான். பார்வை காண மறந்த உண்மை என்ன? அவரை கொலைபாதகனாக பார்க்கலாம், அவரை ஒருவேளை எதிராளியாக பார்க்கலாம், அவரை சிலுவையில் அறையக்கூடிய அவரை ஒரு கொலைபாதகத்திற்கு உட்பட்டவராக பார்க்கலாம். ஆனால் அவர் ஒருவர் தான் உனக்கு உண்மையான மன்னிப்பை கொடுக்க முடியும். இந்த ஜனங்கள் ஒருவேளை இந்த நேரத்தில் சொல்லலாம், மன்னிக்க வேண்டும், இவரை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லலாம். ஒருவேளை பிலாத்து இன்றைக்கு ஒருவேளை அந்த பண்டிகை நிமித்தமாக மன்னிப்பை கொடுக்கலாம். ஆனால் நிரந்தர மன்னிப்பை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். காண மறந்த ஒரு உண்மை, அவர் மன்னிப்பு கொடுப்பார் அப்படிங்கிறதை இந்த பரபாசுக்கும் தெரிந்ததோ இல்லையோ. ஆனால் அநேகர் எழுதுகிறார்கள், ஒருவேளை இந்த பரபாசு இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை கண்டு கொண்டிருக்க முடியும். ஒரு மாயமான ஒரு அன்பு, ஒரு மாயமான ஒரு பரிந்துரைப்பு, ஒரு தற்காலிகமான ஒரு மன்னிப்பு. ஆனால் நிரந்தரமான ஒரு அன்பு, நிரந்தரமான ஒரு பரிந்துரைப்பு, நிரந்தரமான மன்னிப்பு அங்கே தண்டனை பெறக்கூடியவராய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருக்கிறது என்பதை ஜனங்களும் காண மறந்தார்கள், பிரதானாசாரியரும் காண மறந்தார்கள், பிலாத்துவும் காண மறந்தார். ஏன்? இந்த பரபாசும் கண்டாரோ கண்டிருப்பாரோ தெரியவில்லை. நாம் அந்த உண்மையான அன்பை கண்டுகொள்வோம்,
அந்த உண்மையான பரிந்துரைப்பை பெற்றுக்கொள்வோம். அந்த உண்மையான மன்னிப்பை, எனக்காக அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக நான் மாறி அந்த பாவத்தினுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். மே காட் bless you.